விஜய் டிவில இப்போ ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்க ரியாலிட்டி ஷோ தான் குக் வித் கோமாளி சீசன் 5. இந்த நிகழ்ச்சியோட 3rd எலிமினேஷன் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல யார் எலிமினேட் ஆனா அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில செம்ம ரீச் ஆன நடிகை ஷாலின் ஜோயா அவர்கள் தான் இந்த வாரம் எலிமினேட் ஆகியிருக்காங்க. அவர் எலிமினேட் ஆனதை பத்தி ரொம்பவே உருக்கமா ஷாலின் ஜோயா சில விஷயங்களை ஃபேன்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். விஜய் டிவில கடந்த 5 சீசனா செம்ம ஃபன்னா போயிட்டு இருக்க நிகழ்ச்சி தான் குக் வித் கோமாளி. இந்த நிகழ்ச்சி பல ரசிகர்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருந்துட்டு இருக்கு. குறிப்பா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த நிகழ்ச்சியை விரும்பி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். அந்த வகையில இப்ப யாருமே எதிர்பார்க்காத நிலையில இந்த வாரம் எலிமினேஷன்ல நடிகை ஷாலின் ஜோயா எலிமினேட் ஆகியிருக்காங்க. இத பல ரசிகர்களுக்கு தாங்க முடியாத சோகத்தை கொடுத்திருக்குன்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். இந்த நிலையில இப்ப எலிமினேட் ஆனது பத்தி ஷாலின் ஜோயா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோல நான் கலந்துகிட்டது எனக்கு ரொம்பவே நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கு. இந்த ஷோல ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆன உடனே மத்த கண்டஸ்டன்ட்ஸ் கோமாளி எல்லாருமே பல நாள் ஒன்னா பழகின மாதிரி பழகினாங்க. நான் ஒரு புது இடத்துக்கு போனேன்னு எனக்கு ஒரு ஃபீலே இல்ல. அந்த அளவுக்கு எல்லாரும் நல்லா சகஜமாவே இருந்தாங்க. அப்படி இருந்தும் நான் கொஞ்சம் பயமா தான் இருந்தேன். ஏன்னா என்னோட லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால ரசிகர்கள் என்ன அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு. ஆனா என்னோட லாங்குவேஜ்னால தான் எனக்கு மக்கள் மத்தியில செம்ம ரீச் ஆச்சு. குறிப்பா நான் தாமு அப்பா கிட்ட தெரியாம தான் தண்ணி வேணுமா அப்படின்லாம் கேட்டேன். ஆனா அதுல சில ரசிகர்கள் என்ன திட்டினாலும் பல ரசிகர்கள் என்னோட லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால தான் அப்படின்னு சொன்னேன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் நான் ஷோல ஒவ்வொரு வாரமும் எப்படியோ எலிமினேட் ஆகாம சமாளிச்சு தப்பிச்சிட்டு இருந்தேன். இந்த வாரம் என்னால தப்பிக்க முடியல. குறிப்பா விடிவி சாரும் அக்ஷயும் என்னோட நல்லாவே சமைச்சாங்க. என்னால முடிஞ்ச அளவு எஃபோர்ட் போட்டேன். ஆனா எலிமினேட் ஆகிட்டேன். இவ்ளோ நாளா எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். கூடிய சீக்கிரமே வைல்ட் கார்டுல கலந்துக்கிட்டு நல்லா சமைச்சு ஃபைனல் வரையும் போவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க ஷாலின் ஜோயா அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் அவங்க இப்ப எலிமினேட் ஆனதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.